श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 3வது ஸ்லோகம். ஆருருக்ஷோர்முனேர் யோகம் கர்ம காரணமுஷ்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணமுஷ்யதே. ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுஷ்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணமுஷ்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், ஆருருக்ஷோ உயர ஏற விரும்பும். உயர அப்படின்னு சொன்னால் யோகத்தில் தன்னுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி ஒரு 2 நிமிஷம்தான் உட்கார முடியுது, 1 நிமிஷம்தான் மூச்சு அடக்க முடியுது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறோம். நம்ம ஆரம்பிக்கச்சேவே 2 நிமிஷம் மூச்சு அடக்கிறது அப்படிலாம் பண்ண முடியாது. பழக்கத்தினால தான் அது மேலே வர முடியும். அதனால் யோகத்தில் உயர ஏற விரும்பும் ஒருவனுக்கு, ஒரு முனிவனுக்கு, ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கர்மம் காரணமுஷ்யதே, தாம் செய்யக்கூடிய கர்மமே சாதனமாக சொல்லப்படுகிறது. அன்றாடம் அவனுக்கு என்னெல்லாம் விதிக்கப்பட்ட கர்மா இருக்குதோ, அப்புறம் அவனுடைய கர்மா என்ன? அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், கார்த்தால் எழுந்து குளிச்சுக்கணும், பெருமாளை சேவிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜப தபங்கள் பண்ணணும், பிராமணனாக இருந்தாலும் அப்ராமணனாக இருந்தாலும் என்ன பிற இதில் இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும்? கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிராமணனாக இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணணும், அர்க்கபாத்தியங்கள் கொடுக்கணும். அந்த ஜலம் இருக்கே, நம்ம பெருமாளுக்கு உபயோகப்படுத்துகிறோம், இல்லை சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்குறோம், அந்த ஜலத்துக்கு முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுங்கிட்ட அழகான சில பிரார்த்தனைகள் இருக்குது. அந்த பிரார்த்தனைகளை சொல்லி ஜலம் எனக்கு எப்பொழுதும் கிடைக்கணும், புறந்தூய்மை நீரானமையும் வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும்னு. அந்த புறம் தூய்மை நீரானமையும்ன்றதுக்கு அந்த ஜலத்துக்கு ரொம்ப அழகான சில பிரார்த்தனையும் சில மந்திரங்களும் இருக்குது. அதெல்லாம் விடாது சொல்லணும். அப்புறம் ஒரு வர்ணாசிரமத்துக்கு ஏற்ப அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை விடாது செய்யணும். அப்படி விடாமல் செய்துன்னு இருந்தாலே அது என்ன பண்ணும்? மேலே யோகத்தில் மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த கர்மாவே ஒரு சாதனமாக அமையும். அதுவே ஒரு ஏறக்கூடிய ஒரு லேடர், ஏணிக்கு என்னெல்லாம் வேலை உண்டு, யார் ஒசர ஏறுறதா இருந்தாலும் அவளுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதுபோல் அந்த தாம் செய்யக்கூடிய கர்மாவே அதற்கு சாதனமாக அமையும். மேலும் யோகாரூடஸ்ய தஸ்ய ஏவ அப்படின்னு சொல்கிறார். அதுவே அவனுக்கே யோகாரூடஸ்ய, இது யோகத்தில் மேலே ஏற விரும்புகிறவனுக்கும் கர்மா தான் காரணமாகும். ஆனால் உயர்நிலை எய்திய பிறகு அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த முடிவுமே அதுவே சாதனமாக சொல்லப்படுகிறது. தெரியுமா? காரணமுஷ்யதே சமக்காரணமுஷ்யதே. அந்த முடிவுன்னு சொல்கிறோமே, எப்போ சொல்லி விடாது செய்கிறோம். அந்த கர்மாவை ஒழிவில்லாமல் நிறுத்தாமல் செய்துட்டே இருக்கோம், தொடர்ந்து செய்கிறோம். ஒரு நாள் முழுக்க உண்டானது செய்கிறோம், வாரத்தில் 7 நாளைக்கு, மாதத்தில் 30 நாளைக்கு, வருஷத்தில் 365 நாளைக்கு அப்படின்னு சொல்லி விடாத அந்த கர்மாவை செய்துன்னு இருக்கும் பொழுது அதுவே சரியான சாதனம். அது அந்த யோகத்தில் மேலே ஏறுவதற்கு பயனுள்ளதாக அமையும். அதுவே ஒரு சாதனமாக அமையும். அதுவே ஒரு ஏணி போலவும் தன்னை ஏற்றி விடுவதற்கு உண்டான ஒரு காரணமாக அமையும். எது? அந்த கர்மாவை விடாது செய்யணும். கர்மான்றது ஒரு வர்ணாசிரமத்துக்கு ஏற்ப, தான் பிறந்த பிறப்பிற்கு ஏற்ப தனக்கென்று விதிக்கப்பட்டுள்ள கர்மா. நம்ம பெரியவாள்லாம் பண்ணியிருப்பா, நம்ம தாத்தா பாட்டி பண்ணியிருப்பா, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பண்ணியிருப்பா, நம்ம அப்பா பண்ணின்னு இருப்பார். அதை தொடர்ந்து நம்ம வேலையை நம்ம செய்யணும். நம்ம விடாது செய்ய ஆரம்பித்தா அந்த கர்மாவோட பிரேக் ஒரு ஜீவனுக்கும் இல்லாமல் இருக்கும். அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இருக்குன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு. அதுக்கு பதில் என்ன? கர்மாவோட லிங்க் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்.
இது என்ன இப்படி ஒரு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணுமா, இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா, இதுலேருந்து வெளியில் வர வேண்டாம், அதுக்குள்ளேயே இருக்கலாம். போன அத்தியாயம் முழுக்க பெருமாள் சொல்லி கொடுத்தார், கர்மாவை செய், விடாத செய், ஆனால் அதில் பற்று இல்லாமல் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா. ஆனால் இங்கே நம்ம இதுலேயும் நம்ம அப்படி தான் சொல்லி கொடுக்கார், விடாத செய், கர்மா செய்தால் தான் நீ யோகத்தில் மேலே வர முடியும், தியானம் அப்போ தான் சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆசையோட சோர்ஸ் எங்கே, அதனோட ஆரிஜின் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, கமன்ஸ்மெண்ட் எங்கேருந்து நடக்கிறது, அங்கே போய் அதை என்ன பண்ணிவிடு, நிறுத்தி விட்டுடு அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறார். ஆனால் இதெல்லாம் ரொம்ப சிரமமானது, அது எங்கே சோர்ஸே கண்டுபிடிக்கிறதுக்கு இயலாது அப்படின்னு. ஆனால் இதை அப்படியே எடுத்துன்னு போய் இப்போ வரைக்கும், இப்போ மணி 6 ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் 5:55 வரைக்கும் இருக்கிற எல்லா செயல்பாட்டினுடைய இடர்பாடுகள், எல்லா செயல்பாட்டின் விளைவுகள், அது அத்தனையும் பெருமாளோட திருவடி வாரத்திலே சமர்ப்பிச்சுடுறது. இப்போ நம்மளுக்கு 30 வயசாச்சு, 50 வயசாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 50 வயசில் நிறைய தவறுகள் நடந்திருக்கோம், நிறைய தவறுகள் தெரிஞ்சு செய்திருப்போம், தெரியாமல் செய்திருப்போம், ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பித்து பண்ணியிருப்போம், அது அத்தனையும் அப்படியே முழுக்க தப்பாக ஆயிருக்கும். நிறைய மார்க் வாங்கணும்னு பரீட்சைக்கு படிச்சிருப்போம், ஆனால் பரீட்சை அன்றைக்கி நம்மளுக்கு சுகவீனமாக இருக்கும், பரீட்சைக்கு படிக்க முடியாதபடி போயிருக்கும், இல்லை உட்காந்து 3 மணி நேரம் பரீட்சையை எழுத முடியாது, அப்படி எழுதுறதுனால குறைவான மதிப்பெண்கள் வந்தது, அதெல்லாமும் ஒரு இடர்பாடு அப்படின்னு சொன்னோம். அதனால் மேலே ஃபர்தராக படிக்கும்பொழுது மார்க்கு குறைவாக இருக்குன்னு அந்த சீட்டு கிடைக்கல, இது எல்லாமே நடக்குது. இது எல்லாத்துக்கும் நாம தான் காரணமா அப்படின்னு சொன்னால் நம்மளோட கர்மா தான் காரணம். உனக்கு இப்படியெல்லாம் சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதனால தான் இப்படி ஒரு மதிப்பெண் குறைவாக வந்திருக்கு, மேலும் அந்த மதிப்பெண் குறைவாக இருக்கிறதுனால நீ கேட்குற பாடத்துக்கு உண்டான சீட்டு கிடைக்கல, அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் அது ஒன்றுத்துக்கும் லிங்க் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அது எல்லாவற்றையும் அதற்கு இது இருக்க நம்ம தான் காரணமா இல்லை. இந்த சரீரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கும் அதற்கு அந்தர்யாமியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கும் கட்டுப்பட்டது. இந்த சரீரம் இருக்க கர்மவசாத் கிடச்சிது, அகஸ்மாத்தாக தான் இருக்கும். நான் ஆணாக இருக்கிறதும் நான் பெண்ணாக இருக்கிறதும் அகஸ்மாத்தாக நடந்த விஷயம். அடிப்படையில் இந்த ஜீவன் என்னது, பெருமாளுக்கு சொந்தமானது. அது இந்த தலையெல்லாம் அவுத்து விட்டுட்டு அது என்றைக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு அது காத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கர்மா திதுபடானால் தானே போக முடியும், கர்மா குறையவே இல்லை, அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இது எல்லாவற்றையும் பெருமாளுடைய திருவடி வாரத்திலே வச்சுவிட்டா, நேர்த்தி பண்ணி இருக்கல, இப்போ பண்ணினது வரைக்கும் எல்லா தவறோ சரியோ எல்லாவற்றையும் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் அமைச்சுவிட்டா, அப்பொழுது அந்த ஜீவன் என்ன பண்ணோம், அப்பா கொஞ்சம் பலு குறைஞ்சதுப்பா அப்படின்னு நினைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பெருமாளுக்கு எப்படி என்ன வழி காட்டுறாரோ அந்த வழியில் நடத்திக்கலாம். எல்லா யோசனைகளும் நம்மளுக்குன்னு ஒரு யோசனை இல்லவே இல்லை, என்னோடதுன்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம், தலையை நிமித்தவே வேண்டாம், தலையை குனிஞ்சிக்கலாம். எல்லாமே இறைவனுடைய திருவடி வாரத்திலே சேர்ந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கவலைகள் இருக்கே, இதை செய்யலாமா, தவறு செய்துட்டுமே, மேலே தவறு மேலே மனசில் உறுத்திகிட்டே இருக்கே, அந்த உறுத்துறது எல்லாமே பெருமாளுடைய திருவடி வாரத்தில் சமர்ப்பிச்சுட்டா அவர் என்ன பண்ணுவார், பார்த்து அனுகிரகம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி சொல்லி கொடுப்பார். அதனால் கர்மாவை விடாது செய்தால் யோகத்தில் மேல்நிலையை அடைய முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.